வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது புன்னகை அரசியான நடிகை KR விஜயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. கற்பகம் திரைப்படத்தில் KS கோபாலகிருஷ்ணனால் அறிமுகப்படுத்தப்பட்ட தெய்வ நாயகி KR விஜயாவாகி வெவ்வேறு விதமான கதாபாத்திரங்களில் நடித்து கௌரவமான தொழிலதிபரை திருமணம் புரிந்து கொண்டு கண்ணியமாக வாழ்ந்து வருகிறார். தெய்வ நாயகிக்கு அப்போது வயது 10. தந்தை ராமநாதனின் 3 பெண்களில் தெய்வ நாயகி மூத்தவர். மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் பொருள் காட்சிகளில் நடக்கும் நாடகங்களில் நடித்தும் நடனமாடியும் வந்த தெய்வ நாயகியின் வருமானத்தில்தான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது. 1961ஆம் ஆண்டு அவர் சென்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடினார். சில படங்களில் சிறு வேடங்கள்தான் அவருக்கு கிடைத்தன. அப்போது இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் கற்பகம் திரைப்படத்திற்காக கதாநாயகியை தேடிக்கொண்டிருந்தார். நூற்றுக்கணக்கான புதுமுகங்கள் அவரது அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எவரும் திருப்தியாக இல்லை. துணை நடிகர் ஏஜென்ட் அச்சுதன் என்பவர் பல புதுமுகங்களை அழைத்து வந்தார். எவருமே தேர்வாகவில்லை. அச்சுதனிடம் இயக்குனர் KSG, இனி நீ எந்த பெண்ணையும் அழைத்து வராதே, எனது கற்பகம் கேரக்டருக்கு எந்த பெண்ணுமே பொருத்தமாக இல்லை என்றார் கோபமாக. இப்போது ஒரு புது பெண்ணை அழைத்து வந்திருக்கிறேன், பாருங்கள் என்றார் அச்சுதன். ஆனால் அந்த பெண்ணை பார்க்க மறுத்துவிட்டார் கோபாலகிருஷ்ணன். சார், இது கடைசி முயற்சி, இந்த பெண்ணை ஒரு நிமிஷம் பாருங்க என்று அச்சுதன் கேட்டுக்கொண்டார். கெஞ்சாத குறையாக. KSGயும் வேண்டா வெறுப்பாக அந்த பெண்ணை லேசாக நோட்டமிட்டார். அடுத்த நொடியில் அவரது முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாட, டேய், இவளை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், இவ தான் என்னோட கற்பகம் என்று உற்சாகத்தில் துள்ளினார். கற்பகம் கதாநாயகி தெய்வ நாயகி KR விஜயா ஆனார். அப்போது அவருக்கு வயது 17 தான். அவர் அறிமுகமான விவரங்களை கற்பகம் 100வது நாள் விழாவில் KSG அவர்கள் வெளியிட்டார். இவள் ஒரு களிமண், அதை அழகான அற்புதமான பொம்மையாக வடித்திருக்கிறேன், படத்தை பாருங்க. இவள் KR விஜயா அல்ல, கற்பகம் என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. கற்பகம் அமோக வெற்றி பெற்றது. KSGக்கு மிகப்பெரிய லாபம். விஜயா பெரிய நடிகையாக உயர்ந்தார். படங்கள் அவருக்கு குவிந்தன. தொடர்ந்து KR விஜயா கை கொடுத்த தெய்வம், சர்வர் சுந்தரம், இதய கமலம், நாணல், பணம் படைத்தவன், தொழிலாளி, நல்ல நேரம், ராமு, இரு மலர்கள், ஊட்டி வரை உறவு, ஜெனரல் சக்கரவர்த்தி, பட்டணத்தில் பூதம், தீர்க்க சுமங்கலி போன்ற படங்களில் அழுத்தமான கதாபாத்திரங்களில் நடித்தார். அதற்கு ஏற்ப மிகச்சிறந்த இயக்குநர்களாக KSG, SP பிரசாத், ஸ்ரீதர், K பாலச்சந்தர், AC திருலோகச்சந்தர், LV பிரசாத், K சங்கர், யோகானந்த், AP நாகராஜன் ஆகியோரின் டைரக்ஷனில் நடித்தார். MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், NT ராமராவ், A நாகேஸ்வரராவ், மலையாள சத்யன், பிரேம் நசீர், மது, கன்னட ராஜ்குமார் மற்றும் இளைய நடிகர்களான ஜெய்சங்கர், சிவகுமார், ரவிச்சந்திரன் மற்றும் நாகேஷ், முத்துராமன் ஆகியோருடனும் இணைந்து நடித்தார். அது மட்டும் இன்றி கால மாற்றத்தில்
இன்றைய உச்ச நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக் ஆகியோருடனும் பொருத்தமான கண்ணியமான வேடங்களில் அவர் நடித்துள்ளார். மதுரை திருமாறன் கதை வசனம் எழுதி இயக்கிய மேயர் மீனாட்சி, திருடி, வாயாடி, ரோஷக்காரி போன்ற திரைப்படங்களில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். மதுரை திருமாறன் மட்டுமல்ல, வியட்நாம் வீடு சுந்தரமும் பாலமுருகனும் கே.ஆர். விஜயாவுக்காகவே பல கதைகளை எழுதினார்கள். கே.ஆர். விஜயாவின் 100வது படம் நத்தையிலே முத்து. முதல் படத்தை தயாரித்த கே.எஸ்.ஜி.ஏ இத்திரைப்படத்தை இயக்கினார். கே.ஆர். விஜயா மொத்தம் 250 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். அவற்றில் கணவனுக்கு அன்பு மனைவியாக, பாசத்தை பொழியும் தாய் ஆக, அருள் தரும் அம்பிகையாக, பொறுப்புள்ள குடும்ப தலைவியாக, அக்கிரமங்களை அடக்கும் ஆக்ரோஷக்காரியாக, நேர்மை மிகு அதிகாரியாக பலவித பரிமாணங்களை வெளிப்படுத்தி வெவ்வேறு விதமான முத்தான கதாபாத்திரங்களில் முத்திரை பதித்துள்ளார். குறத்தி மகள் திரைப்படத்தில் நடிக்கும்போது குறத்திகளை நேரில் சந்தித்து அவர்களது நடை உடை பாவனைகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தினார். விஜயா குறத்தி மகள் கேரக்டரை பற்றி குறிப்பிடும்போது, கந்தன் கருணை படத்தில் நான் தெய்வானையாகவும் ஜெயலலிதா வள்ளியாகவும் நடித்தோம். எனக்கு முன்பே அவர் வள்ளியாக குறத்தியாக நடித்திருக்கிறார் என்று ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் கே.ஆர். விஜயா. கற்பகத்தில் நடித்த சாவித்திரியும் கே.ஆர். விஜயாவும் நல்ல தோழிகள் ஆனார்கள். படம் வெளியானதும் சாவித்திரி கே.ஆர். விஜயாவிடம் படம் பார்க்கும்போது, ரசிகர்கள் என்னை காட்டிலும் உனக்குத்தான் அதிகம் கைத்தட்டினார்கள். உதாரணமாக, பக்கத்து வீட்டு பருவ மச்சான் என்ற என்னுடைய கிளுகிளுப்பூட்டும் பாடலை விட, இறந்து போன பின் ஆவியாக நீ தோன்றிய மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க என்று வானத்திலிருந்து கணவனை நோக்கி பாடும் சோகமான பாடலைத்தான் ரசிகர்கள் அதிகம் ரசித்தார்கள் என்று அவரை பாராட்டினார். அதே போல ஏழை பெண் மீனாட்சி மேயர் ஆகிறார். மேயர் கேரக்டரில் நடிப்பதற்காக சம்பந்தப்பட்ட நூல்களை படித்து விவரம் தெரிந்தவர்களிடமும் கேட்டறிந்து மேயர் பொறுப்பின் தன்மைகளை உணர்ந்து அதற்கேற்ப நடித்தார் கே.ஆர். விஜயா. பேரும் புகழும் சேர்த்த பின் வேலாயுதம் நாயர் என்ற தொழில் அதிபரை திருமணம் புரிந்து கொண்டு கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்து வருகிறார் கே.ஆர். விஜயா. கே.ஆர். விஜயா அவர்களுக்கு ஒரு மகள். அவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது. திருமணத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் வரை திரை உலகிலிருந்து ஒதுங்கி இருந்து மீண்டும் பலரது வேண்டுகோளுக்கு இணங்க கணவரின் ஒப்புதலுடன் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். திருமணத்திற்கு பிறகு அவர் நடித்த வெளிவந்த படம் தீர்க்க சுமங்கலி. வெளியான ஆண்டு 1976. கணவனின் சுகத்தையே தனது உலகமாக கருதும் அன்புள்ள மனைவியின் கதாபாத்திரத்தில் தீர்க்க சுமங்கலியில் நடித்த கே.ஆர். விஜயாவை குடும்ப பெண்கள் தங்களது சகோதரியாகவே பாவித்தனர். தீர்க்க சுமங்கலியில் அவர் பாடியதாக அமைந்த மல்லிகை என் மன்னன் பாடலை வாணி ஜெயராம் பாடியது எவரும் எளிதில் மறக்க இயலாது. பாலாஜி தயாரிப்பில் ஏ.சி. திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கே.ஆர். விஜயா நடித்த படம் தங்கை. இதன் படப்பிடிப்பின் போது சிவாஜி கே.ஆர். விஜயாவிடம் சொன்ன ஒரு ருசிகரமான தகவல்,
ஏசி திருலோகச்சங்கர் எழுதிய பார்த்தால் பசி தீரும் கதையை பீம் சிங் இயக்கினார். ஆனால் படப்பிடிப்பில் ஒரு நாள் கூட திருலோகச்சந்தரும் சிவாஜியும் சந்தித்து கொண்டதே இல்லை. கேஆர் விஜயாவுக்கு மிகவும் பிடித்த நடிகை VN ஜானகி. இதை அவரே சொல்லியிருக்கிறார். பணம் படைத்தவன் படப்பிடிப்பு கொல்கத்தாவில் நடந்தபோது அதில் நடித்த எம்ஜிஆருடன் அவரது மனைவி ஜானகி அம்மையாரும் வந்திருந்தாராம். அப்போது மலர்ந்த நட்பு கடைசி வரை நெருக்கமாகவே இருந்திருக்கிறது. ஜானகி அம்மா மறைவு செய்தி கேட்டதும் அன்று முழுவதும் தண்ணீர் கூட அருந்தவில்லையாம். துக்கத்தில் ஆழ்ந்திருந்தாராம். தற்போது கேஆர் விஜயா சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தார். ரசிகர்களுக்கு அவர் இன்றும் என்றும் புன்னகை அரசிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.